எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பஞ்சு போடு. நீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். தெரிஞ்சு வாடா. என்ன காரியா இருக்கு? சீக்கிரம் வைங்க மாமலனே. பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. வா, அம்மா கொடு, ஐயா கொடு. எங்க பார்த்து வந்து கொட்டினேன்? தெரியாம ஏன் தெரியாம கொட்ட? யாரா அவங்க? போடா வெளிய போடா. நீங்க இருங்க. போ. ஒண்ணு கூட அவன் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றான்ல. எவ்வளவு பெரிய ஆளு. என்னப்பா இது? படம் பார்க்க வந்த இடத்துல. ஐயோ ஐயோ, அம்மா தொடமாத. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படு. அட விடுப்பா. ஏண்டா வராதவங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா? நான் அப்பவே சொன்னேன், அதை நான் வேணும்னு செய்யல. முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன். இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற. என்ன எல்லாரும் என்ன வெறி பார்த்துட்டு போகியா? இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, என் புள்ளன்னு கூட பார்க்காம வெட்டி கொன்னுடுவாமா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம், நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம். ஊரெல்லாம் போய் நான் தான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளி, புழுவுறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழு விட்டு வரியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தியேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. திடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தியேட்டர் கட்டி பிரபல்யமாக்குனது எல்லாமே சண்முகம் தான்டா. படிப்பறிவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய பிள்ளைய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தியேட்டர். அதனால தான் இந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த பிள்ளையோட பேரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்னே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. டேய் நம்மாளு, அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா, உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இதை போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டார்லிங். பாய். ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னன்னா அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது விநாயகரும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஐயோ 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 யோ கணக்கு, ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்தல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்க சொன்னோம். ஆமா, பெருசா சொன்ன வச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி உயர்வு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ, உங்க கோரிக்கையை வண்டியை ஓட்டிக்கிட்டே கேளுங்களையா, எதுக்கு ஏன் நிறுத்தி விட்டு கேக்குறீங்க? சக்கரை நின்னாத்தா சர்க்காரே பயப்படுது, சுத்துறது நின்னாத்தா சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா, பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா, மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்தவையா நானு. இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறா நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில்ல இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. யோ, அதெல்லாம் முடியாது, நாங்க சொன்னதுதான். ஏய், ஏன்டா கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இலக்காரமா பாச்சா? உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டுருவேன். என்னையா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? பின்ன என்னப்பா, ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சதை அழிக்கிறேன்றானுங்க இவனுங்கள. ஐயோ, அவ்வளவுதானே. நின்னது ஓடணும், விளைஞ்சது விக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுங்க என்ன பேச்சு பேசுறானுங்க? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. கணக்கு அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா, பெரியவர்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாக சாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்புறம். அடேடே வணக்கம். பாப்பா வணக்கம். என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அது வந்து அத ஏன் கேக்குறீங்க? நம்ம தம்பி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த லாரிக்காரங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட பூரா கரை சேர்த்துருச்சு. ஒரு புதினா கத்த கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு. ஐயா, பெத்த பிள்ளைங்களா நினைச்சு வளர்த்து ஆளாக்குன உங்க காய்கறி எல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல. அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோட ஏத்தி அமைச்சிட்டாங்க. பலே பலே பலே, பழகுன தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்காரன் மேல இம்பு டக்கறியா? நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற? உட்கார் உட்கார். தெய்வான, போய் காப்பி கொண்டா. தம்பி, நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா? நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல, அம்புட்டு பேரோட உழைப்பு. அவன் வேர்வையை விட்டுலவா விளைய வச்சிருக்கான். வே அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. தம்பி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே விளைய வைக்க வேண்டியது என் வேலை, வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை. சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட் நீதான். ஐயா, உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு. ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல் இல்லைங்க, வரப்பிரசாதம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை! அடே, வந்த வம்சம் அப்படி. தம்பி, வியாபாரம் பேசுவோமா? இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு, இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்னுட்டு இருந்தோன்னு சரிசமா உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு ₹1 காசு கொடுங்க, அது போறோம். இதுவரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இரு வர. தம்பி, நான் இது வரைக்கும் மண்ணை பேத்தவனை தான் பாத்துருக்கிறேன், மலையவே பேத்தவனை இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு, வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலை தான் வச்சிருக்கேன். ஐயா வர நல்ல. தம்பி, நீங்க சின்ன புள்ள ₹1 காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா, என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லாரு நல்லாரு நல்லாரு. அடாடாடாடாடா, பெரிய இடத்து புள்ளடா. அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா, என்ன நிலாவை பிடிக்கலாம்னா குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? யா. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு.
நீ எல்லாம் கண்ணாடி போடுறதுன்னா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா, அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கார பொம்பளை, டேய் அங்க துப்பு, அங்க துப்பு. ஏனே இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்து அடிக்குது. அவன மாதிரி ஆளுகளை கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகளை இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு, இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకురాను సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకుని వచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను, వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான், கோக்கனா பையன். అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு போடலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి పో. ఒరే గుర్రవాడే, ఇప్పుడే వస్తాన్రా, నిన్న చంపేస్తాన్రా. ఒరే రాడా, ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ். நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கெடுத்தாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறையை கையாடல் பண்ணிடாத.